இன்னைக்கான சிம்பிள் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? நல்ல சுட சுட உதிரியான மட்டா சாதமும் நல்ல காரசாரமான மிளகு ரசமும். இது கூட தொட்டு வஞ்சரம் மீன் புட்டும். இந்த மீன் புட்டை நான் எப்படி செய்தேன்னு குயிக்காக பார்த்துடலாமா? கட் பண்ண வஞ்சரம் துண்டுகளை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போல் சதையுள்ள எந்த மீனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண மீன் துண்டுகளோட மஞ்சள் தூள் தூவி நல்லா விரசி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் மீன் தட்டுகளுக்கு மேலே விரசி வச்ச மீன் துண்டுகளை வச்சு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. மீன் வெந்து வந்ததும் நல்லா ஆற விட்டுடணும். ஆறின மீன்களில் முள்ளு தனியாக சதை தனியாக பிரித்து சதைகளை நல்ல கையிலேயே மசிச்சும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சீரகம் தாளித்து பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் புட்டுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் தூவி உதுத்து வைத்திருந்த மீன் தூள்களையும் சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடுங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டால் நல்ல சுவையான மீன் புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு தட்டில் நல்ல சுட சுட சாதம் போட்டு மிளகு ரசம் ஊற்றி இந்த புட்டை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.